ஹலோ, உங்கள் சகோதரி பேசுகிறேன். நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். ஏன்னா பாம்பேயில் வீட்டில் பங்கு பிடிச்சி எல்லாம் கிடச்சிச்சு. அம்மா பங்கு பிடிச்சி கொடுத்துட்டாங்க, தங்கச்சிங்களும் பங்கு பிடிச்சி கொடுத்தாங்க. இப்போ எல்லாருக்கும் சரி சமமாக நானும் கணக்கு பண்ணி எல்லாத்துக்கும் கொடுத்துட்டேன். ஒரு நிமிஷம் இந்த பூட்டுக்காரன் வந்திருக்கேன், பூட்டு வாங்கிக்குவோம். இந்த சூட்கேஸ் எல்லாம் பூட்டு போடணும். ஏன்னா போனதுக்கு நான் ஊருக்கு போகும்போது ஒருத்தன் உட்காந்த உடனே சூட்கேஸ் எழுதுறான், பூட்டு வாங்கிக்கிறான், போயிடுவான். ஹலோ வீவர்ஸ், செயின் தான் வாங்கினேன். ஏன்னா சங்கிலி வாங்கி, ஏன்னா சூட்கேஸ் புது சூட்கேஸ், அதனால் பூட்டு போட்டு வச்சிடலான்ட்டு வாங்கினேன். இந்த பூட்டும் வாங்கினேன், ஏன்னா பூட்டு இல்லைன்ட்டு, அதனால் எல்லாம் வாங்கியிருக்கிறேன். பூட்டு போட்டுருவோம் முதல்ல, அப்புறம் பேசுகிறேன். அதாவது ஊருக்கு கிளம்பிட்டேன் ஃப்ரெண்ட்ஸ். நான் ஊருக்கு கிளம்பிட்டேன். இனிமேல் ஊரில் தான் இருப்பேன். நான் ஊரில் பிஸ்னஸ் பண்ணுறதா ஒரு ஐடியா இருக்குது. ஏற்கனவே ஆல்ரெடி நம்மளுக்கு ஒரு கடை இருக்குது, லேடிஸ் ஐட்டம் வச்சு விற்கிறேன். ये ट्रेन कारेकाल एक्सप्रेस बेंगलुरु नहीं जाती ना? बेंगलुरु नहीं जाएगा. அதான் காரைக்கால் எக்ஸ்பிரஸில் கிளம்பிட்டேன். அந்த தமிழ்நாட்டில் தான் ரொம்ப மழை பெய்யுதுன்னு சொல்கிறாங்க. என்ன செய்யுதுன்னு தெரியல, அதான் பயமாக இருக்குது. இன்னும் சுனாமி வருதுன்றாங்க, என்னன்னு தெரியல. நம்ம ஊருக்கு கிளம்பிட்டோம். பார்க்கலாம், அப்புறம் ஃபோன் பண்ணுறேன். பாடுற தண்ணி மலை இல்லை, கடல் மலைடா. ஐயப்பா பயந்திர போதுரா கடல். இன்னைக்கு கத்திர செம்மையா மழை பெஞ்சு அவ்வளோ தண்ணி நிற்கிது பாரு. என்னடா இது தொட்டியா கட்டி வச்சிருக்கோம்? என்னது கட்டியா? மீன் பிடிக்கிற தொட்டிடா அது. இந்த மாதிரி இது இந்த ஊதா கலர்ல இருக்கு, அதே எல்லாம் ரொம்ப போய் கிடக்குது தண்ணி. நிலம் பழம் எல்லாம் தண்ணி ரொம்ப எல்லாம் முழுகி போய் கிடக்குது. சரியான மழை பெய்ஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். எல்லாம் ரொம்ப போய் கிடக்குது தண்ணி. நிலம் பழம் எல்லாம் தண்ணி ரொம்ப எல்லாம் முழுகி போய் கிடக்குது. சரியான மழை பெய்ஞ்சிருக்கு தமிழ்நாட்டில். ஹலோ வியூவர்ஸ், நான் சேர்ந்தேன். ஆனால் விழுப்புரத்தில் சரியான மழை. அந்த மழையில் நினைஞ்சிட்டேன். சூட்கேஸ் ரெண்டும் ஃபுல்லாக நினைஞ்சி போச்சு, தொப்பையாக நினைஞ்சி போச்சு. ரோட்டில் நிற்கிறேன், மீன் ஓடுது. ஒருத்தன் சொல்கிறேன், பார் மீன் ஓடுது. அங்கே பார்க்குறேன், மீன் ஓடுது. அந்த அளவுக்கு தண்ணி விழுப்புரம் பஸ் ஸ்டாண்டுக்கு முன்னால் தண்ணி ரொம்பி போகுது. அப்புறம் என்ன செஞ்சேன், பார்த்த பஸ்ஸு இல்லை, ஆட்டோவும் கிடைக்க மாட்டுது. என்ன செய்கிறது, ஒரு ஃபுல்லாக நினைஞ்சிட்டேன். 2 சூட்கேஸும் நினைஞ்சிருச்சு. உள்ள வர்க்கி, டோஸு, காரி அதெல்லாம் சொல்லுவாங்க, பிஸ்கெட் இதெல்லாம் பிள்ளைங்களுக்கு வாங்கிட்டு வந்தாங்க. எல்லாம் சூட்கேஸ்லேயும் 2 சூட்கேஸ் எடுத்துருந்தேன், பெரிய சூட்கேஸ் எல்லாமே நினைஞ்சி போச்சு. ஆனால் உள்ள பிளாஸ்டிக் வர்க்கிலாம் பிளாஸ்டிக் போட்டு பேக் பண்ணி கொடுத்தாங்க கடைக்காரன். அதனால கொஞ்சம் தப்பிச்சுது. இருந்தாலும் பயந்துக்கிட்டு தான் வந்தேன். புறான் வீணாக இருக்கும், வண்டி பேப்பர் எல்லாம் இன்னொரு பேக்கில் இருந்தது. துணிமணி எல்லாம் நினைஞ்சிச்சு. ஆனால் நினைஞ்சிச்சு, துணிமணிலாம் நினைஞ்சிச்சு. ஆனால் அந்த வர்க்கி நினையல. அதெல்லாம் பிளாஸ்டிக் பேப்பரில் போட்டு பேக் பண்ணனால நினையல. அந்த பிளாஸ்டிக் பேக்கில் உள்ள அந்த பெரிய சூட்கேஸை தலைமையில் தூக்கி வச்சுக்கிட்டு ஒரு சூட்கேஸை இழுத்துட்டே இப்படி பஸ் ஸ்டாண்டுக்கு சேர்ந்தேன். அங்கே ஆட்டோ 1200 1000 அப்படி கேட்குறான். என்னடா பஸ்ஸை எதிர்பார்த்து பஸ்ஸும் கிடைக்கல. அப்புறம் ஒரு ஆட்டோக்காரன்ட்டு பேசினேன், 1000 ரூபா சொன்னானா. அப்புறம் வானன்ட்டு விட்டுட்டேன். நான் சொன்னேன் 700 ரூபா வரையும் தரேன் வா அப்படின்னா வரல. அப்புறம் என்ன செய்யுது, சரி பார்த்தா டைம் ஆகிட்டே போகுது, நம்ம இருட்டாகிறதுக்கு முன்னே போயிடும், அப்புறம் வண்டி கிடைக்காம போயிடும். 800 ரூபான்னு பேசி ஒரு ஆட்டோக்காரன்ட்ட 800 ரூபாய்க்கு பேசி வந்துட்டேன். இங்கே சேர்ந்தேன். வீட்டில் காசு வாங்கி கொடுத்துட்டு நல்லபடியாக சேர்ந்தாச்சு. ஆனால் செம்ம மழை, பிச்சு உதறது. காற்று மழையும் சுண்ணாம்பியும் அடிக்கிற மாதிரி அடிக்குது, பிச்சு உதறது. ஃபுல்லாக நினைச்சிட துணியெல்லாம் எடுத்து சூட்கேஸெல்லாம் காலி பண்ணி எல்லாம் துணியை காய போட்டேன். 4 நாளுக்கு அப்புறம் இப்போ தான் காஞ்சிச்சு. எடுத்து உள்ளே வச்சுருக்கிறேன். சூட்கேஸும் வெயிலில் கொண்டு போய் மத்தியானம் போட்டேன். இன்றைக்கி அடித்த வெயிலில் எல்லாம் காஞ்சி போச்சு. முக்கால்வாசி துணி காஞ்சி போச்சு. துணி இருக்குது, காயாமல் இருக்குது. ஜீன்ஸ் பேண்ட்லாம் காயலை, அதெல்லாம் இன்னும் போட்டிருக்கேன், காய போட.
அந்த மாதிரி நிலைமையாக போச்சு. பழைய கடை தான் இப்போ நம்ம திறக்கிறதா இருக்கிறோம். அதில் என்ன ஐட்டம் போடணும்னு முடிவு பண்ணல. இன்னும் இன்றைக்கி நாளைக்குள்ளே எதாவது முடிவு பண்ணலான்னு இருக்கிறோம். கடை வேலை ஆரம்பிக்கிற நாள்லேருந்து பார்க்கலாம். கடை வேலை சாலு ஆகிடுச்சு அப்படின்னாக்கா நான் வீடியோ போடுவேன், கண்டினியூ வீடியோ போடுவேன். ஓகே, எல்லோரும் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்கள் சௌகரியத்துக்கு. ஓகே, பாய்.